இயேசுவில் அன்புக்குரியவர்களே, குறைவிலிருந்து கொடுப்பது உண்மையான பெருமை. குறையிருந்தும் பிறர் வாழ்வில் ஒளியேற்ற தன்னால் முடிந்த உதவிகளை செய்ய முன்வருகிறார் ஒரு ஏழை கைம்பெண். இன்று நிறைவோடு வாழுகிற மனிதன் பிறரின் குறைகளை காண்பதில்லை, பிறருக்கு தங்களால் முடிந்த உதவிகளையும் செய்வதில்லை. ஏனென்றால் சுயநலம் என்று தலைவிரித்து ஆடுகிறது. நமது இந்தியாவிலே 4 கோடி கைம்பெண்கள் இருப்பதாக ஒரு ஆய்வு அறிக்கை கூறுகிறது. கணவனை இழந்த பெண்களை சமூகம் பலவாறு காயப்படுத்தவும் கட்டுப்படுத்தவும் செய்கிறது. கைம்பெண்கள் மறுமணம் செய்யக்கூடாது, வீட்டிலேயே முடங்கி கிடக்க வேண்டும், நல்ல ஆடைகள் அணியக்கூடாது, நகைகள் அணியக்கூடாது, குறுக்கே வந்தால் கெட்ட அறிகுறி, குடும்பத்திலும் சமூகத்திலும் முக்கிய நிகழ்வுகளில் ஒதுக்கியே நிற்க வேண்டும் என பல்வேறு சிலுவைகள் கைம்பெண்கள் மீது சுமத்தப்பட்டு கொண்டு தான் இருக்கின்றன. ஆனால் இன்றைய கைம்பெண் செய்த ஒரு சிறு செயல் ஆண்டவர் இயேசுவின் பார்வையில் மிக பெரும் செயலாக கருதப்படுகிறது. குறைவிலிருந்தும் கொடுப்பது உண்மையான பெருமை என்ற மகத்துவத்தை சொல்லித் தருகிறார். வார்த்தையோடு கடந்து சந்திக்கலாம் வாங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருளாசிரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் நிறைவாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பில் இணையவர்களே, பணம் இருக்கும் மனிதரிடம் மனம் இருப்பதில்லை, மனம் இருக்கும் மனிதரிடம் பணம் இருப்பதில்லை என்பார் கவிஞர். இவ்வுலகில் பலர் எண்ணிக்கையை வைத்து மதிப்பு செய்கிறார்கள். ஆனால் ஒருவரின் எண்ணத்தை குறித்து அவரை மதிப்பிட வேண்டும் என்பதை இன்றைய நற்செய்தி மூலம் இயேசு நமக்கு சுட்டி காட்டுகிறார். ஒரு மனிதனின் தன்மை மற்றவர்களுக்கு வெளிப்படுவது என்பது கடலில் பிரம்மாண்டமாக பரவி கிடக்கும் பனிப்பாறை போன்றது. கடலின் தண்ணீர் மட்டத்திற்கு மேல் மிகுந்து கொண்டிருக்கும் சிறிய பனிப்பாறை போன்று தான் தோன்றும் தனது தோற்றமும், ஆனால் அது மிகப்பெரிய பனிமனையில் ஒரு சிறு பகுதி என்பது பலருக்கு தெரியாது. அகந்தையோடு தங்கள் செல்வாக்கை காண்பிக்க கொடுப்பவர்களுக்கும் அக்கறையோடு கொடுப்பவர்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறதல்லவா? அந்தஸ்தை வெளிப்படுத்த காணிக்கை செலுத்துவோருக்கும் அன்பை வெளிப்படுத்த காணிக்கை செலுத்துவோருக்கும் வித்தியாசம் இருக்கிறது. தங்களிடம் உள்ளதிலிருந்து கொடுப்பவர்களுக்கும் உள்ளதையே கொடுப்பவர்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறது என்பதை இன்று நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். ஏழை கைம்பெண் தன்னிடம் உள்ளதிலிருந்து அல்ல, மாறாக முழுவதுமாக உள்ளதையே உள்ளத்தளவில் உவந்து தந்திருக்கின்றார். பிழைப்புக்கென்று வைத்திருந்ததையும் கொடுத்திருக்கின்றார். மனிதர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவதே நலம் என்று இறைவார்த்தை திருப்பாடல் 118:8 சொல்லுகிறது. இதற்கேற்ப பணத்தில் நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவதே நலம் என்று தான் வைத்திருந்த 2 காசுகளை, அதாவது தன் பிழைப்புக்காக வைத்திருந்த அனைத்தையுமே இந்த ஏழை கைம்பெண் காணிக்கையாக கொடுத்தார். நல்லா பாருங்களேன், அந்த 2 செப்பு காசுகள் ஆண்டவரின் பார்வையில் விலையேறப்படுகிறது. யாரிடமாவது பெரிதாக எதையாவது எதிர்பார்க்கிறோம் என்றால் அவர்களுக்கு ஏதாவது அன்பளிப்பு கொடுத்து அவர்களை கவரும் நடைமுறை ஒரு சிலரிடம் இருக்கிறது. அதுபோல இந்த நடைமுறையை இறைவனிடமும் எதையாவது எதிர்பார்த்து நடைமுறைப்படுத்தும் வழக்கமும் ஒரு சிலரிடம் நாம் பார்க்கக்கூடியது யதார்த்தம்தான். தங்களுக்கு ஒரு செயல் உருவாகணும் அப்படின்னா எதையாவது வாங்கி கொடுத்து ப்ளீஸ் பண்ணி அதை வாங்கிடுவாங்க. அதைத்தான் கடவுளுக்கே கையூட்டு கொடுக்கிற மனிதர்களாகவும் நாம் உருமாறுகிறோம். இந்த வழக்கத்தையும் யதார்த்தத்தையும் கடந்த ஆன்மீகம் நம்மிடம் ஏழை கைம்பெண்ணை போல மிளிர வேண்டும். நாம் இறைவனுக்கு கொடுப்பதற்கு பிரதிபலனாக இறைவன் கொடுப்பதை பொருளாதார கண்களோடு பார்க்கக்கூடாது, மாறாக அருள் பார்வையோடு கண்ணோக்க வேண்டும். பணத்தால் பெற்றுக்கொள்ள முடியாத பல விஷயங்கள் வாழ்வில் இருக்கிறது. இதை இறைவனின் அருளால் மட்டுமே பெற்றுக்கொள்ள முடியும் என்பது வாழ்வின் நிஜம். அப்படிப்பட்ட விஷயத்தை பெற்று கொண்டவள் தான் ஏழை கைம்பெண். நாமும் கொடுப்பதில் ஏழை கைம்பெண்ணின் உள்ளத்தை போன்ற முழுமையாக வளர்த்து கொள்வது, முழுமையாக இறைவனின் தஞ்சம் என்ற நம்பிக்கையோடு வாழ முயல்வது தான் நாம் முழுமையாக ஆசிரியை பெறுவதற்கான வழி. 2 செப்பு காசுகள் ஆண்டவன் பார்வையில் விலையேற பெற்றிருக்கிறது என்றால் நமது ஒவ்வொரு செயல்களும் அவருக்கு முன்பாக நிலையான ஆறுதலையும் ஆசிரியையும் பெறுவதாக இருக்க வேண்டும். எனவே நாமும் இருப்பதிலிருந்து முழுமையாக பிறருக்கு கொடுத்து மகிழ்வை பெறுவோம். ஜெபிப்போமா?
அன்பு இறைவா, எங்கள் வாழ்வில் பெருமிதமும் தற்பெருமையும் எங்களுக்கு ஒரு தடைக்கல்லாகலாமல் எல்லோரிடம் பரிந்து பேசி எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுக்கிற மனப்பான்மையோடு வாழ எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட்.